கதையின் பெயர் முயலும் ஆமையும். ஒரு நாள் காட்டில் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டது. காட்டின் பெரிய ஏரி மெல்ல மெல்ல வற்றத் தொடங்கியது. அங்கு வாழும் அனைத்து விலங்குகளுக்கும் இது மிகுந்த கவலை அளித்தது. ஏனெனில் ஏரிதான் அவர்களின் முக்கியமான குடிநீர் ஆதாரம். முயலும் ஆமையும் இதை பற்றி அறிந்ததும் ஏரியை மீட்டுக்கொள்ள ஒரே தீர்வு உண்டு என்று முடிவு செய்தனர். புதிதாக நீரை தேடி ஏரியை நிரப்ப வேண்டும். முயல் தன்னுடைய வேகத்தை கொண்டு பல தூரத்திற்கு பயணித்து எங்கே தண்ணீர் கிடைக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியும் என்ற சிந்தனையுடன் நீண்ட பயணத்தை தொடங்கியது. ஆனால் அது எவ்வளவோ தூரம் சென்று தண்ணீரை கண்ட பின்பும் தண்ணீரை கொண்டு வர முடியாமல் தவித்தது. ஆமையோ வேகமில்லாவிட்டாலும் தன் திறமையான சிந்தனைக்கு ஒத்த குழுவினரிடமிருந்து உதவியை பெற்றது. ஆமை மற்ற விலங்குகளுடன் சேர்ந்து சிறு தோண்டல்களையும் நீர்நிலைகளை இணைக்கும் கால்வாய்களையும் உருவாக்கத் தொடங்கியது. முயல் தனது வேகத்தால் மட்டுமே நம்பியதால் அது வெற்றியடைய முடியவில்லை. ஆனால் ஆமை தன் முயற்சியையும் கூட்டுக்கழகத்தையும் பயன்படுத்தி ஏரியை மீண்டும் நீரால் நிரப்பி அனைத்து விலங்குகளுக்கும் உதவியது. கட்டம் முடிவில் முயலும் ஆமையும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொண்டது. வேகமும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே முழுமையான வெற்றி கிடைக்கும் என்ற உண்மையை உணர்ந்தனர். கதை நியாயம். நாம் தனியாக செய்ய முடியாததை கூட்டுறவு மற்றும் புத்திசாலித்தனமான திட்டமிடலின் மூலம் சாதிக்கலாம். ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் மீஸ். உங்களுக்கு பிடித்த மந்திர தந்திர கதைகள் நாள்தோறும் வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். எனது அனைத்து வீடியோக்களையும் காண